செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமை முதல் ஏப்ரல் 13 சனிக்கிழமை வரையிலான ஒரு வாரத்திற்குரிய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த வாரத்தில் நல்ல நாட்கள் என்பது 4 நாட்கள். ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமை சோருதசி திதி, பூரட்டாதி நட்சத்திரம், சித்தியோகம், அன்றைய தினம் ஒரு நல்ல நாள். அடுத்து ஏப்ரல் 8 திங்கட்கிழமை அமாவாசை திதி, உத்திரட்டாதி நட்சத்திரம், சித்தியோகம், அன்றைய தினம் ஒரு நல்ல நாள். ஏப்ரல் 10 புதன்கிழமை துதிய திதி, பரணி நட்சத்திரம், சித்தியோகம், அன்றைய தினம் ஒரு நல்ல நாள். அடுத்து ஏப்ரல் 13 சனிக்கிழமை பஞ்சமி திதி, மிருகஷிரம் நட்சத்திரம், சித்தியோகம், ஒரு நல்ல நாள். இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த நாள் என்று அடுத்து நான் சொல்கிறேன். அதனைப்படி நீங்கள் செயல்பட்டால் காரிய சித்தி, வெற்றி என்பது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து 12 ராசிக்குரிய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷ ராசி. மேஷ ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனியுடன் இருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாரம் லாபம் கிடைக்கும். ஆனால் லாபம் கிடைப்பதில் சனியுடன் மந்த நிலை ஏற்படும். உங்கள் ராசியில் குருபான் இருப்பது, தெய்வ பணம் இருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் 5 கிரகங்கள் புதன், சூரியன், ராகு, சந்திரன், சுக்கிரன் ஆகிய 5 கிரகங்கள் இருக்கின்றன. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே புதன் இருப்பதனால் தூக்கமின்மை ஏற்படும். சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. மேலும் 6 குடியின் 12ஆம் இடத்தில் இருப்பது எதிரிகளை வெல்வதற்காக செலவுகள் நிறைய ஆகும். சூரியன் 12ஆம் இடத்தில் இருப்பதனால் குழந்தைகளுடைய கல்விக்காக செலவுகள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருப்பதனால் மனைவியின் ஆரோக்கியத்திற்காக மனைவிக்காகவும் செலவினங்கள் செய்ய வேண்டியிருக்கும். மேலும் சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பது உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்திற்காக செலவினங்கள் செய்ய வேண்டியிருக்கும். உங்கள் ராசியில் குருபவான் இருப்பது தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அவர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது தொழில்துறையில் பழைய பாக்கிகள் வசூலாகும், எதிர்பார்த்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாபஸ்தானத்தில் செவ்வாய், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. முக்கியமாக தொழில் ஸ்தானாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருப்பது தொழில்துறையில் நிச்சய வளர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. தொழில்துறை விருத்தி நன்றாக அமையும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் லாபநோக்கத்தோடு செயல்படுகிறீர்கள் என்ற உங்களுக்கு பெயர் இருக்கும். இருந்தாலும் தெய்வ பலம் உங்களை காக்கும். உங்கள் ராசியிலே குருபான் இருப்பது நிச்சயமாக தெய்வ பலம் இருக்கிறது. அதன் மூலமாக நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த வாரம் மேஷ ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மேஷ ராசியிலே பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 திங்கட்கிழமை, ஏப்ரல் 10 புதன்கிழமை நல்ல நாட்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 13 சனிக்கிழமை நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 திங்கட்கிழமை, ஏப்ரல் 10 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் 5 கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் முழுமைக்கும் உங்களுக்கு திருஷ்டியும் இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சனியுடன் சேர்ந்திருக்கார். மேலும் உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வையிற்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த வாரம் உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து அதன் பிறகு ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். அதன் மூலமாக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் விலகி உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். எதிர்பார்த்த லாபங்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லாப நோக்கத்தோடு செயல்பட்டு அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு, உஷ்ணம் காரணமாக சிறு பின்னடைவு ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். சனியும் இருக்கிறது. ஆகவே எல்லா காரியங்களும் தாமதமாக நடக்கும். ஆகவே சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது நல்லது. இருந்தாலும் தொழில் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், ராகு, சுக்கிரன், சந்திரன் ஆகிய 5 கிரகங்கள் இருக்கின்றன. சூரியன் லாபஸ்தானத்தில் இருப்பது
நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவும் தந்தை மூலமாகவும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பது எதிர்களால் கூட நீங்கள் நன்மைகளை அடைய முடியும். சந்திரன் லாபஸ்தானத்தில் இருப்பதனால் இளைய சகோதரன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் லாபஸ்தானத்தில் இருப்பது குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் பெயரில் தொழில் செய்பவர்களை கூட நன்மைகளை அடைவார்கள். இந்த வாரம் லாபஸ்தானத்தில் 5 கிரகங்கள் இருப்பது தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். ஆனால் தற்சமயத்திலே தேர்தல் காலமாக இருப்பதனால் தொழில்துறையில் சிறிது மந்தம் ஏற்பட்டாலும் மற்றவர்களை விட உங்களுக்கு தொழில் விருத்தி நிச்சயமாக காத்திருக்கிறது. வேலை கிடைக்காதவர்களுக்கு விரைவில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் குருபான் இருப்பது எவ்வளவு லாபம் வந்தாலும் அத்தனையும் செலவாகும் என்றிருக்கிறது. குரு 12ஆம் இடத்தில் இருப்பதுதான் சுப செலவுகள் தான் ஆகும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசியில் பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 திங்கட்கிழமை, ஏப்ரல் 10 புதன்கிழமை நல்ல நாட்கள். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 13 சனிக்கிழமை நல்ல நாட்கள். மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 8 திங்கட்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாயும் சனியும் இருப்பதனாலும் தொழில்துறையிலே சிரமங்கள் ஏற்படும் என்று கூறினேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம், அதன் பிறகு சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டுவார்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில்துறையில் நீங்கள் புதிய முயற்சிகளை செய்வீர்கள். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். தொழில்துறையிலே அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் அனைத்து அலைச்சல்களுக்கும் உங்களுக்கு நல்ல வெகுமானம் கிடைக்கும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் தொழில்துறை பற்றியே நிறைய நீங்கள் சிந்திப்பீர்கள். ஆனால் செயல்படுங்கள், நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் எதிர்கொண்டு வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது நிச்சயம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாக முடிந்தவரை வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டு கொடுத்து பேசுவதே உங்களுக்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் சூரியன், புதன், ராகு, சுக்கரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் அந்த தொழில்துறையிலே சிறிது அலைச்சல் மிக அதிகமாகவும், அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியான குருபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் எதிர்பார்த்த லாபங்கள், தன லாபங்கள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரைவில் பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் நிச்சயமாக சந்தோஷத்தை அடைய முடியும் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல நடக்க. மிதுன ராசி பிறந்து மிருகஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 திங்கட்கிழமை நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 10 புதன்கிழமை, ஏப்ரல் 13 சனிக்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 திங்கட்கிழமை, ஏப்ரல் 13 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது சில காரிய தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை என்று விநாயகருக்கு நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் வைத்து விட்டு வரலாம். அதன் மூலமாக எதிர்காலத்தில் பிரச்சனைகள் இல்லாமல், தடைகள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாயும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறையாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. அலைச்சலை முடிந்தவரை குறைத்து கொள்வதே நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் கேதுவான் இருப்பது இந்த வாரத்தில் இளைய சகோதரன் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்களோ ஆபத்துக்களோ ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் சஞ்சாரம் செய்கிறார்கள். உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் ஜீரண உறுப்புகளில் சிறு சிறு கோளாறுகள் ஏற்படும். பல வகைகள் நிறைய சாப்பிடுங்கள். இரும்பு சத்து உள்ள பொருட்களை நிறைய சாப்பிடுங்கள். அதன் மூலமாக பிரச்சனைகள் குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், ராகு ஆகிய 5 கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரத்தில் நல்ல பாக்கியம் இருக்கிறது. தொழில்துறையிலே அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். சிலருக்கு தொழில் இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த இடமாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தொழில்துறையிலே அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். அதற்குரிய பிரார்த்தனைகள், அதற்குரிய முயற்சிகள் தாராளமாக செய்யலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரியுடைய நட்பு சிறிது பாதிப்பு ஏற்படும். ஆகவே மேலதிகாரியுடன் பேசும்போது எச்சரிக்கையாக பேச வேண்டும். தேவையற்ற வாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 திங்கட்கிழமை நல்ல நாள். அடுத்து ஏப்ரல் 13 சனிக்கிழமை நல்ல நாள். பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 10 புதன்கிழமை நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 8 திங்கட்கிழமை, ஏப்ரல் 13 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே செவ்வாயும் சனியும் இருப்பது காரிய தாமதங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி இந்த வாரம் நீங்கள் பேசக்கூடாது. இந்த வாரத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனியுடன் இருப்பதனால் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம், சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே இந்த வாரம் முழுமைக்கும் சிரமம் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:39 முதல் ஏப்ரல் 9 செவ்வாய்க்கிழமை காலை 7:32 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியிலே பிறந்தவங்க இந்த வாரத்திலே ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமையும் ஏப்ரல் 8 திங்கட்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் உங்களுடைய ராசி பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சொன்ன உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தின் மிகுந்த அக்கறை தேவை. உஷ்ணம் காரணமாக சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். சிலருக்கு அடிக்கடி வெளியூர் சென்று அவஸ்தைப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கு இந்த வாரம் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. என்றால் உங்கள் ராசிக்கு சனியுடைய பறவை திருஷ்டியை ஏற்படுத்தி கொடுக்கும். குருடைய பார்வை தெய்வபடத்தை கொடுத்தாலும் திருஷ்டியும் நிறையவே இருக்கிறது. ஆகவே எந்த காரியத்தை தொடங்குவதாக செய்வதாக இருந்தாலும் அந்த காரியத்தை பற்றி முன்பே வெளிப்படையாக மற்றவருடன் பேசுவதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேதுபான இருப்பது மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது உங்களை விட உங்கள் வாழ்க்கை துணையார்கள் சிறிது அதிகாரத்துடன் பேசுவார்கள். சிறிது விட்டு கொடுத்து பேசுவது மிகவும் சிறப்பானது. இல்லாவிட்டால் கணவன் மனைவிகள் சிறு சிறு சஞ்சலங்கள் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, சந்திரன் ஆகிய கிரகங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரத்தில் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. தேவையற்ற பிரயாணங்களை தவிர்ப்பது நலம். மேலும் தண்ணீர் அதிகமாக இருக்கின்ற இடங்களில் செல்லும் போது எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் குருபான் இருப்பது தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லுவார்கள். அதன்படி செயல்பட்டால் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. தெய்வ பலம் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு இந்த வாரம் செய்தால் நிச்சயமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 10 புதன்கிழமை நல்ல நாள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 13 சனிக்கிழமை நல்ல நாள். உத்திரம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 10 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரத்தில் சிம்மராசியில் பிறந்த 8ஆம் இடத்தில் 5 கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும், அதாவது ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 8 திங்கட்கிழமையும் 2 நாட்களும் நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று நவகிரகத்திற்கு 9 முறை சுற்றிவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று யோகத்தை பெற முடியும்.
தீபம் வைக்கும்போது நல்லெண்ணெய் தீபம் வைப்பதே மிகவும் சிறப்பானது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் அமைந்திருக்கிறது. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 9 செவ்வாய்க்கிழமை காலை 7:32 முதல் ஏப்ரல் 11 வியாழக்கிழமை காலை 8:40 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 9 செவ்வாய்க்கிழமையும் ஏப்ரல் 10 புதன்கிழமை முழு சந்திராஷ்டமாக அமைந்திருக்கு. இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். ஆனால் மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். உங்கள் ராசியிலேயே கேதுபான் இருப்பது உங்களுக்கு ஏதாவது மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. முக்கியமாக வெளிநாட்டு பிரயாணம் விரும்புபவர்களுக்கு இந்த வாரம் வெளிநாட்டு பிரயாணம் அமைவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே அமைந்திருக்கிறது. 6ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையில் ஓரளவு விருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், சந்திரன், ராகு, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. 7ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருப்பது மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அவர்களுடைய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து, அதாவது மனைவின் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கான என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து அதன்படி நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது உங்களுக்கும் வயிறு உபாதைகள் கொடுக்கும். முக்கியமாக அஜீரண கோளாறுகள் ஏற்படும். அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரத்திலே கன்னிராசியிலே பிறந்தவர்கள் நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்த உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 திங்கட்கிழமை நல்ல நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 13 சனிக்கிழமை நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் சந்திராஷ்டக தினமான ஏப்ரல் 9 செவ்வாய்க்கிழமை, ஏப்ரல் 10 புதன்கிழமையும், அதாவது ஏப்ரல் 9, 10 இந்த 2 நாட்களும் நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். அந்த நல்லெண்ணெய் தீபம் வைத்து 9 முறை வலம் வருவது காரணமாக சந்திராஷ்டக தோஷம் விடுபட்டு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் சந்திராஷ்டகத்தை பற்றி நீங்கள் அதிகம் கவலைப்பட வேண்டும். என்றால் சந்திராஷ்டகமாக இருந்தாலும் சந்திரன் குருவுடன் இருப்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறையாக இருந்தால் போதுமானது. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டக தோஷம் இருக்கிறது. துளாராசி பிறந்த இந்த வார கடைசியிலே ஏப்ரல் 11 வியாழக்கிழமை காலை 8:40 முதல் ஏப்ரல் 13 சனிக்கிழமை பகல் 12:44 வரை சந்திராஷ்டகம். ஆக ஏப்ரல் 11 வியாழக்கிழமை, ஏப்ரல் 12 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 13 சனிக்கிழமை என்ற 3 நாட்கள் சந்திராஷ்டகமாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து பிரச்சனை இல்லாமல் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. இந்த வாரத்தில் இதர நாட்களுக்கு ராசியுடன் பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் அடைந்துவிடும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது குழந்தைகளுக்கு வெளியில் செல்லும் போது எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். விளையாடும் போதும் கீழே விழுந்து காயப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகள் சிறிது அதிகமாக இந்த வாரத்தில் அடம் பிடிப்பார்கள். ஆனால் ஒருவருக்குள் விட்டு கொடுத்து பேசி அவர்களை உங்கள் பக்கம் இழுத்துக்கொள்வதே மிகவும் சிறப்பானது. இந்த வாரத்தில் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசக்கூடாது. அவ்வாறு பேசினால் தேவையற்ற விவாதங்கள், குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் 6 கிரகங்கள் இருப்பது ஒரு பக்கம் உங்களுடைய பழைய பாக்கிகள் வசூலாக, மற்றொரு பக்கம் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்குரிய வருமானம் நிச்சயமாக நீங்கள் பெறுவீர்கள். ஆரோக்கியத்தில் சிறிது எச்சரிக்கையாக இருப்பதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆகவே தெய்வ பலம் நன்றாக இருக்க தெய்வ அருளும் உங்களுக்கு இருக்கிறது. தெய்வ அருளின் காரணமாக நினைத்த காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கூறுவார்கள். அதன்படி செயல்பட்டால் வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தொழில் அலைச்சல் காரணமாக, செய்யக்கூடிய வேலைகள் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இல்லாவிட்டால் சிறு சிறு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். முடிந்தவரை இந்த வாரத்தில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும்
தேவையற்ற காரணங்களுக்காக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. அவசியமான தேவைகளுக்கு மாத்திரம் சிறு அளவிலே நீங்கள் கடன் வாங்கலாம். இந்த வாரம் துளாராசியில் பிறந்த நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்த சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 திங்கட்கிழமை நல்ல நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 10 புதன்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் ஏப்ரல் 8 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்களுக்கு வியாழன் வெள்ளி சனி, அதாவது வரக்கூடிய வியாழன் வெள்ளி சனி ஏப்ரல் 11, 12, 13 இந்த 3 நாட்கள் சந்திராட்ட தோஷம் இருக்கிறது. இந்த 3 நாட்களும் அருகில் இருக்கின்ற நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று நவகிரகத்திற்கு 9 முறை வலம் வர வேண்டும். 9 தீபங்கள், ஒரு நாளைக்கு 3 தீபம் வீதம், 3 நாளுக்கு 9 தீபங்கள் வைப்பது மிகவும் சிறப்பானது. அதன் மூலமாக சந்திராஷ்ட தோஷம் விடுபட்டு நன்மைகளை பெற முடியும். எதிர்பார்த்த நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். நண்பர்கள் உறவினர்களை நீங்கள் நிறைய நம்புவீர்கள். ஆனால் அவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் தான் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அவர்களுடன் பேசும் போதும் பழகும் போதும் சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் இருப்பது நல்லது. மாணவர்கள் மற்றவுடன் சேர்ந்து படித்தால் சிறிது மார்க்கு குறைய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் நினைத்தபடி தனியாக உட்கார்ந்து படியுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும், கிடைக்கும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் சனி இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவர்களுக்கு மூட்டு வலிகள், இரத்த ஓட்டத்தில் கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆரோக்கியத்தில் சிறிது எச்சரிக்கை தேவை. தேவையற்ற மருத்துவம் செய்தால் நிச்சயமாக அவர்கள் பிரச்சனை இல்லாமல் நன்மைகளை பெறுவார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரியன், புதன், ராகு, சுக்கிரன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் நீங்கள் எவ்வளோ புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுவதாக நினைத்து நீங்கள் காரியத்தை செய்தாலும் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே இந்த வாரம் முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது சிறிது யோசித்து நிதானித்து எடுப்பது மிகவும் சிறப்பானது. முக்கியமாக மற்றவருடன் பேசும்போதும் சிறிது எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த வாரத்தில் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி நீங்கள் பேச வேண்டாம். அவ்வாறு பேசினால் தேவையற்ற விவாதங்கள் நடக்கும். முக்கியமாக தாய் தந்தரே பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் உங்களுக்கு எதிராக கிளம்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவருடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குரு பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக நீங்கள் அனுகூலத்தை பெறுவீர்கள். அவர்கள் உங்களுக்கு ஆதரவு காரணம் நீட்டுவார்கள். பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான நல்ல வழிகளை உங்கள் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களே சொல்வார்கள். அதன்படி செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி காத்திருக்கிறது. முடிந்தவரை இந்த வாரம் நீங்கள் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. கடன் வாங்கினால் அடைப்பதற்கு வெகு காலம் நடக்கும். அடுத்து விருச்சிக ராசி பிறந்த நல்ல நாட்கள். விருச்சிக ராசி பிறந்த விசாகம் 4ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 திங்கட்கிழமை, ஏப்ரல் 13 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 10 புதன்கிழமை நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 8 திங்கட்கிழமை, ஏப்ரல் 13 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனாலும் 4ஆம் இடம் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பதனாலும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும், வியாழக்கிழமை குரு பகவானுக்கும், சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த ஒரு பிரார்த்தனையின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் இந்த விருச்சிக ராசிக்கு நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே தெய்வ பலம் சிறப்பாக இந்த வாரம் இருக்கிறது. தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். சந்தோஷத்தை அடைவீர்கள். குழந்தைகளின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதற்குரிய மருத்துவங்கள் செய்ய வேண்டியிருந்தாலும் அந்த மருத்துவம் செய்யலாம். நிச்சயமாக குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதற்கான மருத்துவ உதவிகள் செய்வதற்கு இந்த வாரம் மிக ஏற்ற வாரமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை.
இளைய சகோதரன் வெளியிடங்களுக்கு செல்லும் போது மெதுவாக செல்ல வேண்டும் என்று சொல்ல வேண்டும். இளைய சகோதரன் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. 4ஆம் இடத்திலே சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு ஆகிய 5 கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரத்திலே பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. மேலும் இந்த வாரத்திலே 4ஆம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருப்பதனால் நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாக. மேலும் தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தாய்க்கு ஒரு சிறு குறைபாடு இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். சிறிது யோசித்து நிதானத்தை செய்தால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்கவும் பெறுவீர்கள். 10ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற வருமானம் நிச்சயமாக நீங்கள் பெற முடியும். அது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து தனுசு ராசியில் பிறந்த உங்கள் நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 திங்கட்கிழமை, ஏப்ரல் 10 புதன்கிழமை நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 13 சனிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 திங்கட்கிழமை, ஏப்ரல் 10 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷமும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை என்று கூறியிருந்தேன். மேலும் எந்த காரியத்தை நீங்கள் தொடங்குவதாக இருந்தாலும் சிறிது தைரியமின்மை உங்களுக்கு ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய் தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும். அதன் மூலமாக நினைத்த காரியங்கள் கைகூடும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாயுடன் இருக்கிறார். தொழில் நிமித்தமாக நிறைய அலைச்சல்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். புது புது டெக்னிக், புது புது யுக்திகள் தொழில் விஷயத்தில் நீங்கள் அடைவீர்கள். அதன் மூலமாக ஓரளவு நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாய், சனி இருப்பது சிறிது டஸ்ட் அலர்ஜி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகமான குப்பைகள் உள்ள இடத்துல நீங்கள் செல்லாமல் இருப்பது நல்லது. 3ஆம் இடத்திலே சூரியன், புதன், சந்திரன், சுக்கரன், ராகு ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. இளைய சகோதரனுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மகர ராசியில் பிறந்தவர்கள் குழந்தைகளாக இருந்தால் உங்களுக்கு அடுத்து தம்பி பாப்பா அல்லது தங்கை பாப்பா பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள். மேலும் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் தந்தையர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு பரிபூர்ணமாகவே கிடைக்கும். 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் மகர ராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 திங்கட்கிழமை, ஏப்ரல் 10 புதன்கிழமை நல்ல நாட்கள். திருவோணம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 13 சனிக்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 திங்கள் நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசிலேயே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். பிடிவாதமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிலேயே செவ்வாய் இருப்பது தொழில் நிமித்தமாக நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளையும் நீங்கள் வெகு எளிதில் கையாண்டு அதை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். இந்த வாரத்தில் இளைய சகோதரனுடைய ஆதரவும் உங்களுடைய குடும்பத்தாருடைய ஆதரவும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் 5 கிரகங்கள் சூரியன், சந்திரன், ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. சூரியன் 5ஆம் இடத்தில் இருப்பதனால் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களுடைய மனைவி மூலமாக தன லாபத்தை அடைய முடியும். கூட்டு வியாபாரத்தில் ஈடுபட்டும் நல்ல லாபத்தை அடைவார்கள். சந்திரன் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் எதிரிகளால் கூட நீங்கள் தன லாபத்தை அடைவீர்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருப்பது தாயின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். தாய் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறுவீர்கள். புதன் 2ஆம் இடத்தில் இருப்பது குழந்தைகள் பேரில் தொழில் செய்வர்களோட நல்ல நன்மைகளையும் நல்ல யோகத்தையும் அடைவார்கள். ராகு 2ஆம் இடத்தில் இருப்பது மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது இளைய சகோதரன் நல்ல முன்னேற்றம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்களுடைய மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும்.
உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது பகவானிலிருந்து செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். ஆகவே நீங்கள் இரவு நேர பயணங்களை இந்த வாரம் தவிர்ப்பது நல்லது. இந்த வாரம் இரவு நேர பயணங்களை செய்தால் சிறு சிறு பின்னடைவுகள், பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இரவு நேர பயணங்கள் என்பது ட்ரெயினில் செல்லும்போது, பஸ்ஸில் செல்லும்போது பிரச்சனை இல்லை. கார் மூலமாக அல்லது இருசக்கர வாகனம் மூலமாக செல்லும்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 திங்கட்கிழமை நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 10 புதன்கிழமை நல்ல நாட்கள். மேலும் ஏப்ரல் 13 சனிக்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 திங்கட்கிழமை, ஏப்ரல் 13 சனிக்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னெடுத்தும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலேயே செவ்வாய் சனி இருப்பது சிறிது வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் அதற்குரிய வருமானம் கிடைக்கும். இருந்தாலும் பளு அதிகமாக இருந்து சிறிது பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக கும்பராசிரியர்கள் எல்லா வகையிலும் நன்மைகளை அடைவார்கள். இப்பொழுது ஏழரை சனி நடந்து கொண்டிருப்பதனால் முடிந்தவரை சனி பகவானுக்கும் நலன் தீபம் வைத்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. பிரதி சனிக்கிழமையே, நான் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் பிரதி சனிக்கிழமையே சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் சிறிது எக்ஸ்ட்ராவாக செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. அல்லது நல்லெண்ணெய் தீபம் கூட வைக்கலாம். இந்த பரிகாரங்களின் மூலமாக இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் எல்லா வகையிலும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது நிச்சயம். அடுத்து மீனராசி. மீனராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் இருக்கிறார். எதிர்பார்த்த தன லாபங்கள் கிடைக்கும். உங்கள் ராசிலேயே சூரியன், புதன், ராகு, சந்திரன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் 5 கிரகங்கள் இருக்கின்றன. மனக்குழப்பங்கள் ஏற்படும், தூக்கமின்மை ஏற்படும், ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு விட்டதோ என்ற பயம் ஏற்படும். ஆனால் பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை, பெரிய குறைபாடுகள் உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஏனென்றால் உங்கள் ராசிக்கு ஆயுஷ்தானத்தில் குருபவனுடைய பார்வை இருப்பதால் ஆயுளுக்கு தோஷம் கிடையாது. ஆகவே பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசியிலே 5 கிரகங்கள் இருப்பதனால் இந்த வாரத்திலே உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும். சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. மனக்குழப்பத்தை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் குருபான் இருப்பது குடும்பத்தில் விரைவில் சுபகாரியங்கள் நடக்கும். தேவஸ்தலங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். தெய்வ அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் முயற்சிகள் செய்யலாம். அதற்குரிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. மனைவி ஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் உங்கள் ராசியிலே இருக்காது. ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. கணவன் மனைவிக்கும் நல்ல அன்யோன்யம், பற்று ஆகியவை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் இருக்கிறார்கள். பாக்கியாதிபதியும் லாபாதிபதியும் விரயஸ்தானத்தில் இருப்பது எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதற்குரிய செலவினங்கள் ஆகும். ஆனால் செலவினங்களுக்குரிய வருமானம் கிடைக்கும் என்பதனால் பெரியதாக கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரத்தில் மீனராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 8 திங்கட்கிழமை, ஏப்ரல் 13 சனிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 10 புதன்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 7 ஞாயிற்றுக்கிழமை, ஏப்ரல் 8 திங்கட்கிழமை, ஏப்ரல் 13 சனிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலே 12ஆம் இடத்தில் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பதனால் செவ்வாய்க்காக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். 7.5 சனியாக உங்களுக்கு சனி 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைய முடியும் என்பது உறுதி. இந்த பரிகாரங்கள் மிகவும் உத்தமமானது. இவ்வாறாக இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றியும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் சந்திராஷ்ட தினங்களை பற்றியும் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் நல்ல நாட்களை பற்றியும் நீங்கள் கேட்டீர்கள். இதை நீங்கள் அனுசரித்தால் நிச்சயமாக நன்மைகளை பெற முடியும். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்கள். அதன் மூலமாக அவர்களும் பயன்பெற்று அந்த நாட்களில் நீங்கள் அவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் விருத்தி அடையவும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றியும் நலன்களை பற்றியும் பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே
நீங்கள் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.